ஒரு பிரிட்ஜு கிட்ட ஒரு பாம்பு இருந்ததாம். அப்போ அந்த பிரிட்ஜ் வழியாக ஒரு சாது போனாராம். போன உடனே அந்த பாம்பு சொல்லிச்சா, இப்போ யாருமே வரதில்லை, நீங்கள் தான் ரொம்ப நாளாக கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க, ஏன் சாமி யாருமே வரதில்லைன்னு சொல்லி கேட்டுச்சான். நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டோடனே, இந்த பக்கம் போனால் நான் எல்லாரையும் கொத்துவேன் நான் அப்படின்னு சொல்லிச்சான். இனிமேல் நீ கொத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி போயிட்டாராம். அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு திரும்ப அந்த பக்கம் வந்தாரா. அந்த பாம்பு ரத்த கலரில் இருந்துதான். ரத்த கலரில் இருந்தவொடனே பார்த்துட்டு, என்னப்பா ஆச்சு, என்ன நீ இப்படி இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அந்த பாம்பு சொல்லிச்சான், சாமி நீங்கள் தான் சொன்னீங்க யாரையும் கொத்த வேணான்னு சொல்லிட்டு, என் நிலமையை பாருங்கள், போகிற வரவங்களாம் என்னை கல்லால் அடித்து என்னை இந்த மாதிரி ஆகிட்டாங்க, என்ன சாமி இப்படி பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உன்னை கொத்த வேணான்னு தானே சொன்னேன், உன்னை சீர வேணான்னு சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு சாமி போனாராம். கோவப்படுற மாதிரி சில டைம் நம்ம நடிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணிக்குவாங்க. Anger is a useful emotion provided you know how much, where and when to use. அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஆங்கரை ரொம்ப பாசிட்டிவ் எமோஷனாக யூஸ் பண்ண முடியும்.